அருமையானவர்களே, இந்த இரவு தொழுகையை ஜமாத்தாக நிறைவேற்ற முடியுமா? ஜமாத்தாக நிறைவேற்றுவதற்கு அனுமதி இருக்கிறதா என்ற இந்த தலைப்பை நாம் பார்க்கின்ற பொழுது, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, சும்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதத்தில் நாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நோம்பிருந்தோம். ஃபலம் யகும் பினா ஷைஅன் மின ஷஹரி ஹத்தா பகிய சபூன். 7 நாட்கள் தான் எஞ்சியிருந்தன. ரமலான் நிறைவடைவதற்கு 7 நாட்கள் தான் எஞ்சியிருந்தன. நபி அவர்கள் நமக்கு இரவிலே தொழுகையை நிலைநாட்டினார்கள், தொழுவித்தார்கள். நமக்கு எதுவரை என்றால் ஹத்தா தஹப சுலுசுல் லைல், இரவினுடைய 1/3 பகுதி செல்கின்ற வரை நபி அவர்கள் நமக்கு தொழுகையை நடாத்தினார்கள். ஃபலம்மா கானத்தி சாதிசா, இன்னும் 6 நாட்கள் எஞ்சி இருக்கின்ற பொழுது நபி அவர்கள் நமக்கு தொழுகை நடத்தவில்லை. 5 நாட்கள் எஞ்சி இருக்கின்ற பொழுது நபி அவர்கள் இரவினுடைய பாதி வரை இரவிலே நமக்கு தொழுகையை நடாத்தினார்கள். அப்பொழுது நாம் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்டோம், அதாவது இன்னும் நீங்கள் இதை நீட்டி இருந்தால் நன்றாக இருக்குமே என்று அவர்கள் கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னர் ரஜுல இதா ஸல்லா மஅல் இமாம் ஹத்தா யன்ஸரிஃப, எந்த ஒரு மனிதர் இமாம் தொழுகையை முடிக்கின்ற வரை அவரோடு தொழுவாரோ, எந்த ஒரு மனிதர் இரவிலே இமாம் தொழுகையை நிறைவு செய்கின்ற வரை இமாமோடு சேர்ந்து தொழுவாரோ, உஸிப லஹு கியாமுல் லைலா, அவர் இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை அவருக்கு எழுதப்படும் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஃபலம்மா கானத்திர் ராபியா, 4 நாட்கள் எஞ்சியிருந்தன. அன்று நபி அவர்கள் நமக்கு இரவிலே தொழுவிக்கவில்லை. 3 நாட்கள் எஞ்சியிருந்த பொழுது நபியுடைய குடும்பத்தினர், நபியுடைய மனைவிமார்கள், இப்படி அனைவரையும் நபி அவர்கள் ஒன்று சேர்த்து தொழுகை நடாத்தினார்கள். சஹர் தவறிவிடுமோ என்று நான் அஞ்சுகின்ற அளவுக்கு நபி அவர்கள் நமக்கு இரவு தொழுகையை தொழுவித்தார்கள். அதற்கு பிறகு எஞ்சிய நாட்களில் தொழுவிக்கவில்லை என்ற செய்தி திருமீதியிலே பதிவாக இருக்கிறது. இந்த செய்தியிலிருந்து இரவுடைய தொழுகை இதை ஜமாத்தாக நிறைவேற்றலாம் என்பதற்கு ஆதாரம் கிடைக்கிறது. மற்றொரு செய்தி புகாரியிலே வரக்கூடிய செய்தி. அந்த செய்தியிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வெளியேறி சென்றார்கள். நபி அவர்கள் தொழுதார்கள். நபி அவர்களோடு மக்களும் என்ன செய்தார்கள்? தொழுதார்கள். நபி அவங்க தொழுகையை நடாத்தினார்கள். காலையானதும் மக்கள் இதை பற்றி பேசிக் கொள்கிறார்கள். நபி அவங்க நேற்று இரவு இப்படி நமக்கு தொழுகை ஜமாத்தோடு நிறைவேற்றினார்கள். இந்த செய்தி ஏனைய மக்களுக்கும் தெரிந்தவுடன் அடுத்த நாள் மக்கள் கூட்டம் அதிகரிக்குது. அதிகமான மக்கள் வருகிறார்கள். நபி அவர்கள் அந்த நாளும் தொழுவித்தார்கள். அதற்கு பிறகு 3வது நாளான பொழுது அன்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்தார்கள். அன்று இன்னும் கூட்டம் அதிகமானது. 4வது நாளில் நபி அவர்கள் பள்ளிக்கு மஸ்ஜிதுக்கு வரவில்லை. தங்களுடைய வீட்டிலே இருந்து விடுகிறார்கள். எதுவரை என்றால் ஃபஜ்ர் வரை நபி அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள். அந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்காக நபி அவர்கள் மஸ்ஜிதுக்கு வந்து மக்களை பார்த்து சொன்னார்கள், உண்மையிலே உங்களிடம் என்னை வருவதற்கு எது தடுத்ததென்றால், இந்த தொழுகை உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு இதை உங்களால் செய்ய முடியாமல் போய்விடுமோ என்ற அச்சம்தான் என்னை வீட்டை விட்டு வெளியேறுவதை தடுத்தது என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. இந்த 2 செய்திகளும் இந்த தொழுகையை கூட்டாக ஜமாத்தாக நிறைவேற்ற முடியும் என்பதற்குரிய ஆதாரங்கள். ஏனென்று கேட்டீங்கன்னு சொன்னா, சிலர்கள் சொல்வார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த வளமையை ஆரம்பித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் பித்அத்துக்கு ஆதாரம் காட்டக்கூடியவர்கள். பித்அத்தை எல்லாம் செய்யலாம் என்று சொல்வார்களா? இல்லையா? பித்அத் என்றால் சுன்னாவுக்கு நேர் எதிரானது, வழிகேட்டின் பக்கம் இட்டு செல்லக்கூடியது. இந்த பித்ஆவுக்கு ஆதாரம் காட்டக்கூடியவர்கள் என்ன சொல்வார்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்துல மஸ்ஜிதுல மக்கள் ஆங்காங்கே தொழுது கொண்டிருப்பதை பார்த்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் தான் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு சஹாபி, அந்த 2 சஹாபாக்களுடைய இமாமத்தின் கீழ் மக்களை ஒன்றுபடுத்தினார்கள் என்று செய்தி வருகிறது, ஆதாரபூர்வமான செய்தி. இந்த செய்தியை பொறுத்தவரையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுபடியும் ஜமாத்தாக, ஏன்னா நபி அவங்க இங்க இதை விட்டாங்க தானே, இதுக்கு பிறகு ஜமாத் நடத்தப்படல. அபூபக்கர் ஆட்சி காலத்தில் நடத்தப்படல. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல தான் மறுபடியும் இந்த இரவு தொழுகை ஜமாத்தோடு தொழுவிக்கப்படுகிறது. அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்படுத்தினார்கள். எதை வச்சு ஏற்படுத்தினாங்க? இந்த ஹதீஸ்களை வச்சு ஏற்படுத்தினார்கள். நபி அவர்கள் தங்கள் வாழ்நாளில் இதை ஜமாத்தோடு தொழுதிருக்கிறார்கள். இப்ப நபி அவங்க இந்த தொழுகையை இங்க விடுறதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்களா இல்லையா? இந்த தொழுகையை
ஜமாத்தோடு நிறைவேற்றாததுக்கு ஒரு காரணத்தை சொன்னார்கள். அது என்ன? உங்களுக்கு இது கடமையாகி விடுமோ என நான் பயப்படுகிறேன். அப்படி கடமையாக்கப்பட்டு அது உங்களால் செய்ய முடியாமல் போய்விடுமோ என்று நான் பயப்படுகிறேன், அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள். இந்த அச்சம் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பே இல்லை. உமர் ரலியல்லாஹு அவர்கள் மறுபடியும் ஜமாத்தை ஏற்படுத்தினார்கள். ஏன் ஏற்படுத்தினார்கள்? நபியிடம் அதற்கு முன்மாதிரி இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஜமாத்தாக இரவு தொழுகையை தொழுவிப்பதற்கு ஏற்பாடு செய்த காரணத்தால் அது கடமையாகி விடுமா? கடமையாகி விடாது. ஏன்? மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. நபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு எப்பொழுது பிரிகின்றார்களோ அப்பொழுது இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்படுகிறது. எனவே அந்த அச்சம், அந்த பயம் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் வருவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் உமர் ரலியல்லாஹு ஜமாத்தை ஏற்படுத்தினார்கள். எனவே இது இவர்கள் வைக்கக்கூடிய பிதஅத்துக்கு எந்த ஆதாரம் இதிலே கிடையாது. இதற்கு சுன்னாவிலே ஆதாரம் இருக்கிறது. இரவு தொழுகை ஜமாத்தோடு நிறைவேற்றப்பட்டதற்கு சுன்னாவிலே ஆதாரம் இருக்கிறது. அதற்குரிய ஆதாரங்களை தான் நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்னேன். அடுத்ததாக அருமையானவர்களே,